சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் தற்பொழுது முடிவு பெற்றிருந்தாலும் மறைமுகமாக செங்கோட்டையன் மீது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க முடியாது. 9 முறை இதுவரை வெற்றியடைந்த செங்கோட்டையன் அவர்கள் 10வது முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றியடைந்தால் வரலாற்று சாதனை படைப்பார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இந்த முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிட வேண்டாம் என்று தெரிவிக்க உள்ளதாகவும், அதற்கு காரணம் அந்த தொகுதி அதிமுக போட்டியிட வேண்டாம், பாஜகவிற்கு விட்டுக் கொடுப்போம் என்பதற்கேற்ப பேசி வருகிறார். இந்த முடிவு செய்யப்பட்டால் நிச்சயம் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியிற்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். எடப்பாடி பழனிசாமி விட சீனியராக செங்கோட்டையன் இருக்கிறார். மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தான் சீனியர். ஆனால் அந்த தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் வேறொருவரை நிறுத்தினால் அது எடப்பாடியின் மீது தவறாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் பாஜகவிற்கு ஒதுக்குவதாக தற்பொழுது முடிவு எடுத்திருப்பதாகவும், இதற்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் வேறு தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வியடைவார், அதுதான் நமக்கு தேவை, அவர் சட்டசபைக்கு செல்லக்கூடாது, அவர் அரசியலில் ஓரம் கட்டப்பட வேண்டும் என்ற முடிவில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளது. இது மிகப்பெரிய தவறு என்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அரசியல் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவில் எடப்பாடி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த பொழுது சத்தியமங்கலம் தொகுதியில் செங்கோட்டையன் முதலில் போட்டியிட்டார். அடுத்தடுத்து தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. 10வது முறை வெற்றியடைந்தால் வரலாற்று சாதனை